சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை கோரி முன்னாள் அமைச்சர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கு தற்போது வாபஸ் பெற்றுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். தற்போது வாபஸ் பெற்றதால் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தொகுதி மாறி அனுப்பப்பட்ட தபால் வாக்கை மீட்டு மறு எண்ணிக்கை கோரி தாக்கல் செய்திருந்த வழக்கை திருப்பத்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ பெரியகருப்பன் திரும்ப பெற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் தொடர்பான ரிட் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதியின் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் அனுப்பப்பட்டதால் அந்த வாக்கை மீட்டு மறு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என கோரி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பெரியகருப்பன் கடந்த மே மாதம் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தாவேக எம்எல்ஏ வெற்றி பெற்ற தாவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு உள்ளிட்ட வாக்கெடுப்பு நடவடிக்கையில் பங்கேற்று இடைக்கால தடை விதித்தது. மேலும் சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதி தேர்தல் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள், தபால் வாக்கு, நிராகரிக்கப்பட்ட தபால் வாக்கு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் பெற்று பாதுகாக்க வேண்டும் எனவும் திருப்பத்தூர் மாவட்ட தொகுதி தேர்தல் அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக சீனிவாச சேதுபதி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது. மேலும் தேர்தல் வெற்றியை எதிர்த்து ரிட் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது, தேர்தல் வழக்கு தான் தாக்கல் செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த ரிட் வழக்கை திரும்ப பெறுவதாக பெரியகருப்பன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தொகுதி மாறி அனுப்பப்பட்ட தபால் வாக்கை மீட்டு மறு எண்ணிக்கை கோரி கடந்த மே மாதம் தாக்கல் செய்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி தலைமையிலான முதல் அமர்வு பெரியகருப்பனுடைய மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.